ஏய், எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நீ மேக்கப் போட்டுட்டு இருக்க இப்போ? நீ பார்க்கும்போது அழகா இருக்கணும்ல, அதுக்குதான். நீ எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி குடிச்சிட்டு இருக்க? நான் பார்க்கும்போது நீ எனக்கு அழகா தெரியணும்ல, அதுக்குதான். டேய், எங்க அப்பா என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்னா நீ மண்டபத்துக்கு வந்து என்ன கூட்டு ஓடி போயிடு, சரியா? விட்டுருவேனா? மண்டபத்துக்கு வந்து உங்க அப்பாவை பறக்க விட்டு உன்னை கூட்டு ஓடி வருவேன் தெரியுமா? டேய் சூப்பர்டா, கேட்கவே மாசா இருக்கு. எப்படி? ஆனா காலையில டைம்ல கல்யாணம் பண்ணேன். ஏன்? ஆமா, ஈவினிங் எங்க அப்பா வண்டி சாவி தர மாட்டாரு. எப்படி சார் இப்ப நாய்? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் அவ்வளவுதான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். தபார்மா தீபா, உனக்கும் புருஷனுக்கும் 1000 இருக்கும். ஏன் எதிர்க்க இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்தெல்லாம் சொல்லாத. வயசான எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சுன்னா என்னடா கூட இருந்து குடி பிரிக்கிறீங்களா? எங்க வீட்டுல ஒத்துக்கலன்னா நீ வெளியே வந்துருன்னு சொல்றியே, அப்ப நீ நல்லா பாத்துப்பியா? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் உன்னை ராணி மாதிரி பாத்துப்பேன். நான் எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு போவேன். நான் என்ன சாப்பிட்டாலும் உனக்கும் வாங்கி தருவேன். என்னால உனக்கு 2 இட்லி கூட வாங்கி தர முடியாது. ஆனா நான் 7 இட்லி சாப்பிடுவேனே. நீ போ, வீட்டுக்கு போ. பாக்குறதுக்கு ஒல்லியா இருக்கா, 7 இட்லி சாப்பிடுவாளாம். இட்லி குண்டா. மாம்சே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு பெரிய டவுட். ஏன் பொண்ணுங்களை சுடுகாட்டுக்கு போக வேணாம்னு சொல்றாங்க? பாரா, ஒரு மனுஷன் செத்து 6 அடியில கட்டுவாங்க சமாதி. பெண்கள் வராம இருந்தாதான் ஆண்களுக்கு நிம்மதி. தியா, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மா பிடிக்கும். அம்மாக்கு யாரை பிடிக்கும்? அப்பா பிடிக்கும். அப்பாக்கு யாரை பிடிக்கும்? பக்கத்து வீட்டுல கும்பிலா பிடிக்கும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. வித்யா, என்னோட பேண்ட் எங்க வச்சிருக்க? துவைக்க போட்டேன். துவைக்க போட்டியா? உன்னை யார் துவைக்க போட சொன்னா? அதுல காசு வச்சிருக்க. அது ஃப்ரிட்ஜ் மேல இருக்கு, போய் எடுத்துக்கோ. ஓகே. எப்பத்துல நீ தம் அடிக்க ஆரம்பிச்ச? விவி, நேற்று ஷாப்பிங் போயிருந்தேனா, உனக்காக ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன். எனக்காகவா? ஆமா விவி, ஏய் சூப்பரா இருக்கு காயு. நல்லா இருக்குல்ல? பாத்தியா? நானும் அதான் நினைச்சேன். 5000 ரூபாய்க்கு சேலை வாங்கினா இந்த ஷர்ட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஷர்ட் வேற அழகா இருந்துச்சா, எப்படி விடுறதுக்கு மனசு வரும், அதனால நான் வாங்கிட்டேன். 5000 ரூபாய் சேலை கொடுத்து ஷர்ட் அழகா இருக்குல்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பாத்தியா, நான் கரெக்டா தான் யோசிச்சு வாங்கியிருக்கேன். ஓகேவா? கரெக்டுக்காகவே சேலை வாங்கினேன். ஆமா, வேலைக்காக ஷர்ட் வாங்கினேன். அப்படிலாம் நினைக்காத. என்னவே இப்படி நினைக்கிற? நல்லா இருக்குல்ல? எவ்வளோ வேணும்? 4000 ரூபா. என்ன 4000 ரூபா கேட்டா 8000 ரூபா கொடுத்துருக்கேன். ஓ 500 ரூபா நோட்டா? சரி சரி. ஓ 4000 ரூபாய்க்கு எத்தனை 500 ரூபா? கொண்டாங்க. 4000 ரூபாய்க்கு எத்தனை 500 ரூபா? 4000 ரூபாய்க்கா? அட டக்குன்னு சொல்லு. 4000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு நான் அப்படியே இது பண்றேன். 4000 ரூபாய்க்கு எத்தனை 500 ரூபா? அட எழுத்து கூட்டிட்டு இருக்கிற அறிவு கட்ட கழுது. 8500 ரூபா. 8500 ரூபா. 8500? ஆமா, 8500 நல்லா தெரியும். கரெக்டா சொல்லிடு, என்ன இந்த காசு கொடுத்துற மாட்டேன் உனக்கு. கரெக்டா சொல்லு. எழுத்து கூட்டிட்டு இருக்கிற அறிவு கட்ட கழுது. 7500 ரூபா. 7500 ரூபா. 7500 4000. காசும் இல்ல, ஒரு மயிரும் இல்ல. குடுமா ஒரு கணக்கு கூட தெரிய மாட்டேங்குது உனக்கு. கரெக்டா சொல்லு. அதாம்மா, இதுல சொல்லிட்டு என்ன தொத்தா? 500 ரூபாயா? இது ஒரு 500, இது ஒரு 500. 1000 ரூபாய் ஆயிடுச்சா? இன்னொரு 500, இன்னொரு 500. 2000 ஆயிடுச்சா? அப்புறம் அப்ப 8500 ரூபா. இப்படி 8500 ரூபா முன்னாடியே சொல்லியிருக்கேன். கணக்கு போட லட்சத்தை படிக்க வச்ச நான் பிஎஸ்சி சிடி காலி துப்பு வாங்க முடிஞ்சல. என்ன 9000 இருக்கு? 9000 இருக்கு, எடுத்து பாரு. 9000 இருக்கான்னு. சாரி பேபி. நீ சண்டை போட்டா பேசாமலாம் இருக்காது, பேசு. லவ் யூ. பிரியாணி சில்லி சிக்கன் ரெடியா இருக்கு, சாப்பிட போலாம். அத பண்ணதே நான் தான். தக்காளியா வெட்டுற? ஆமா. எதுக்கு இப்ப தக்காளியா வெட்டுன்னு கேக்குறான்? இவன் தானே பசிக்குது சாம்பார் வைன்னு சொன்னான். சாம்பார்ல தக்காளி இல்லாம எப்படி செய்யுது? ஒருவேளை சாம்பார் வேணாங்கிறானா?
இல்லைன்னா என் சமையலை பிடிக்கலங்கிறானா? ஒருவேளை என்னையே பிடிக்கலன்னு சொல்றானா? இவனுக்குலாம் காலையில எந்திரிச்சு சமைக்கிறேன் பாரு, என்ன சொல்லணும், நீங்க பட்னியா கிடக்கணும், கடையில போய் வாங்கிட்டீங்க. ஜான்சன், இந்த சுடிதார் நல்லா இருக்கா சொல்லு பார்க்கலாம். சூப்பரா இருக்குடி. எவ்வளவு இருக்கா சொல்லு? இன்னும் ஒரு 1000 ரூபா இருக்கும். எப்படி கரெக்டா சொன்ன? பேண்ட் பேக்ல 1500 ரூபா இருந்தது, 1000 ரூபா இல்லையே. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். எனக்கு உறுப்பெல்லாம் தானம் பண்றதுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். தேங்க்ஸ். எனக்கு கூட ரொம்ப நாளா கண் தானம் பண்ணணும்னு ஆசைப்பா, பண்ணிக்கலாம். கந்தானம் தானே, பண்ணிக்கப்பா. ஹாஸ்பிட்டல் போய் எழுதி கொடுத்துடலாம். எங்க அண்ணன் யாருக்காவது கொடுத்தா அவங்களாவது யூஸ்ஃபுல்லா நல்லா இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னத்துக்கு. சரி, உன் கண்ணாடி எடுத்துக்கோ, கிளம்பலாம். கிளம்பலாமா? டோர் எந்த பக்கம் இருக்க? தெரியுதா? சரி சரி. நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? அப்பா என்ன பண்றாங்க? அப்படியா, சாப்பிட்டாங்களா? சரிம்மா. நானா, எனக்கு என்னம்மா, நான் ஜாலியா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. பாப்பா என்ன பண்றா? அம்மா என்னங்க? பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டேன், துணிலாம் துவைச்சு போட்டேன், வீடும் கூட்டிட்டேன். நான் கீழே போட்டு குப்பையை போட்டு வந்துட்டுமா? இல்லம்மா, பொய் சொல்றமா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். மா திட்டறமா, மா ஏன் இப்ப திட்டுற? மா பொய் சொல்றமா, மாமா வராத, ஏன் வர வர மா வைக்க சாம்பார் அப்ப எனக்கு. மா தாப்பு என்ன புலம்பிட்டு உட்காந்துருக்காரு? அவன்டா உங்க அப்பா மாசம் கடைசி ஆயிடுச்சுல்ல, அதான் இஎம்ஐ கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதை நினைச்சு புலம்பிட்டு உட்காந்துருப்பாரா. ஒரு மனுஷனா வீட்டுக்காக எவ்வளவுதான் கஷ்டப்படுவாரு. போட அப்பாட்ட கொஞ்ச நேரம் போய் நீ யாருக்கெல்லா பேசுறா. என்ன தாப்பா யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நேற்று ஃபங்க்ஷன் போனோம்ல, அங்கே சிவப்பு கலரில் சுடிதாரை போட்டு எக்ஸ் மாதிரியே ஒருத்தி வந்திருந்தான். அவளான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போய் பேசலான்னு பார்த்தா சோற தண்டு மொத்த வந்துட்டா. வீட்டு கிளம்பிட்டா, ஃபோன் நம்பர் வாங்கிட்டு மிஸ் ஆகி போச்சு. ஏய் தாய் கிழவி, நானே சொன்னேன்ல இவரெல்லாம் மட்டும் நல்லவர் கிடையாதுன்னு. இவர் குடும்பத்துக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா, இவரதான் அவரை விட்டுட்டு போன பொம்பளைக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரி. என்னடா பாத்துட்டு இருக்க? எங்க அண்ணனுக்கு என்ன மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணு பார்க்க சொல்லு. எங்கடா போய் பாக்குறது அந்த மாதிரி அடக்கமான பொண்ணு? சுடுகாட்டு போய் பாரு, அங்கதான் அடக்கமான பொண்ணு கிடைக்கும். நீயே அடங்கணும் இல்ல, உனக்கு வேற அடக்கமான பொண்ணு இருக்கீங்க. டிராப் பண்ணுமா? அன்ஷா அந்த வழியில தாண்டி போறான். நான் கேக்குறேன்டி அன்ஷா, திவ்யாவை அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட டிராப் பண்ணுமாமா? ஐயோ, நான் இன்னைக்கு அந்த வழியே போலையே. டி அவன் அந்த வழியா போலையாமா? டி அந்த கட்டுக்கிட்ட இறக்கி விட்டா போதுமா? கட்டுக்கிட்ட இறக்கி விட்டா போதுமாமா அன்ஷா? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் வெளியே போறேன். டி ஃப்ரெண்டு கூட வெளியே போறேன் நம்மடி. சிடு நீ ரேப்பிடா போட்டு போயிரு. ஆமா சரி, என்ன பண்றது? அட அவன் விடுவான்டி, ஆனா என்ன ஃப்ரெண்டு கூட போறான்ல, அதுதான். சரி விடு. பேபி முடிவு பண்ணிட்டேன், தாறு வாங்கி ஆவறோம் நம்ம இப்ப. அட சீ, முதல்ல ஜட்டி வாங்கடா. என்னடா இது ஒரே ஓட்ட ஓட்டையா வச்சிருக்க? கீழ அருவமனையா வச்சிருக்க? கார் வாங்குறது. டாடி, மம்மிக்கு உங்களுக்கு எதுக்கு சண்டை? எதுக்கு போன் எடுக்க இவ்வளவு நேரம்னு கேட்டேன். அதுக்கு உனக்கு மம்மி எவ உடனே போன் எடுப்பாளோ அவளுக்கு போன் பண்ணி பேசுன்னு சொன்னேன். சரி, அதுக்கு டாடி என்ன பண்ணீங்க? எவ உடனே போன் எடுப்பாளோ அவளுக்கு அடிச்சு பேசினேன். டாடி நீங்க சொன்னதானே பண்ணிருக்காங்க. நான் திருப்பி கால் பண்ணேன், கால் வெயிட்டிங்ல வந்து. உடனே போன் எடுத்து அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதானே, இதுக்கெல்லாம் கோவப்படலாமா? நான் கோவப்படல,
கொலை வெறியில இருக்கேன். தேடி அப்படி என்ன பண்ணாங்க? எவ போன் எடுக்காலோ பேசணும்னு சொன்னதுக்கு 5 மணி நேரம் பேசியிருக்கான். 2 கால் பண்றேன் வெயிட்டிங், 3 கால் பண்றேன் வெயிட்டிங், 4 5 6 வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அப்படி யார்கிட்ட டாடி பேசிட்டு இருந்தீங்க? கஸ்டமர் கேர்ல. அடச்சி. சாம்பார் ஆப் எனக்கு